இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. திருகோணமலை நகராட்சி தமிழ் தேசிய பேரவை வேட்பாளர்கள் அறிமுகம். வத்திகான் புறப்பட்டார் விஜித ஹீரத், தூதரகத்திற்கு சென்று எதிர்க்கட்சி தலைவர். பிள்ளையானை சந்திக்க பாடுபடும் ராஜபக்சர்கள், சபை தலைவர் பரபரப்பு தகவல். கார் குண்டுவெடிப்பில் ரஷ்ய ராணுவத்தின் உயர் அதிகாரி உயிரிழப்பு, மாஸ்கோவில் சம்பவம். தொடர்வது விரிவான செய்திகள். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்திற்கு முன்பாக இப்போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், 2984வது நாளாகவும் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் தமது உறவுகளை தேடி அலைந்து திரிவதாகவும், இதுவரையில் ஆட்சியில் இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் எமக்கான உரிய தீர்வினை பெற்றுத் தரவில்லை எனவும், சர்வதேசத்திடம் ஒரு முகமும் எம்மிடம் முகமாகவும் அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதேவேளை தற்போதைய அரசாங்கம் கூட ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் எமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு உரிய தீர்வு பெற்று தரப்படும் என வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் இதுவரை எந்தவிதமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று காலை வத்திகான் தூதரகத்திற்கு சென்று பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் மறைவுக்கு தனது அனுதாபத்தை தெரிவித்தார். இலங்கையில் உள்ள வத்திகான் தூதரகத்திற்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கையின் வத்திகான் அப்போஸ்தலிக்க தூதுவர் பேராயர் பிரகன் உடல்கே அவர்களை சந்தித்து சிறிது நேரம் உரையாடிய பின்பு தொடர்ந்து தனது அனுதாபத்தை தெரிவித்தார். பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் குறிப்பு எழுதி பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவு குறித்து உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இந்த நிலையில் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி கிரிகைகளில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் இன்று வத்திகானுக்கு பயணமாகியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் அதிகாரத்தை இலக்காக கொண்ட ஒரு கொடூரமான குற்றம் இருப்பதாக ஆளும் கட்சியின் சபை தலைவரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க கூறியுள்ளார். நிவித்திகல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தற்போது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஸ்வெனேசதுரை சந்திரகாந்தன் என்னும் பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சர்களின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக இருந்தவர்கள் குறித்த சந்தேகங்களை நிரூபிக்க ராணுவம், போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரை வழிநடத்தும் திறன் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனெனில் அந்த குற்றவாளிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களாக இருந்தார்கள். இவற்றை அடக்குவதற்காக குற்றப்புலனாய்வு துறையின் 750 அதிகாரிகளை ஒரே நாளில் இடமாற்றம் செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஏற்பாடு செய்திருந்தார். இன்று இது தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விடயம் இப்போது மிகவும் தெளிவாகியுள்ளது. வவுணதீவில் 2 போலீசாரை விடுதலை புலிகள் கொன்றதாக காட்ட அவர்கள் அந்த அமைப்பின் ஆடைகளை விட்டு சென்றுள்ளனர். இதன் பின்னணியில் பிள்ளையான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். இப்போது பல உண்மைகள் வெளிவந்துள்ளன. இதன் காரணமாக விரைவில் உண்மையான குற்றவாளி வெளிவருவார். இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்திற்கான மூல காரணத்தினை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்போது காத்திருக்கின்றார் என கூறியுள்ளார். திருகோணமலை நகர சபைக்கான தேர்தலில் போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பேரவையின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் நேற்று வியாழக்கிழமை திருகோணமலை நகராட்சி மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட செயலாளர் கே பிரசாத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் சி கஜேந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீனகாந்தா, சமூக அரசியல் செயற்பாட்டாளர் அருந்தவபாலன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர்
சட்டத்தரணி சுகாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். அரங்கு நிறைந்த செனத்திரளுடன் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளரும் நகர சபைக்கான தலைமை வேட்பாளருமான கானா குகன் மேற்கொண்டிருந்தார். அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் கடந்த காலத்தில் தேர்தல்களில் போட்டியிட்டு வந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்போது தமிழ் தேசிய பேரவை என்னும் கூட்டணியாக மாற்றம் பெற்றுள்ளது. இந்த அணியில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம், தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக தமிழரசு கட்சி ஆகியன இணைந்துள்ளன. திருகோணமலை நகர சபை தேர்தலின் பின்னர் மாநகர சபையாக தரம் உயர்த்தப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட மற்றும் பிரதேச வைத்தியசாலைகளின் குறைபாடுகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றை சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக மன்னார் மாவட்ட வைத்தியசாலை, அடம்பன், வங்காலை, முருங்கன் உள்ளிட்ட பிரதேச வைத்தியசாலைகளுக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் நேரடியாக வைத்தியசாலைகளின் வளப்பற்றாக்குறை மற்றும் வைத்தியர் பற்றாக்குறை தொடர்பில் ஆராய்ந்தார். அதே நேரம் வைத்தியர்கள், வைத்திய நிபுணர்கள், வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவினருடனும் நேரடியாக கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். குறித்த விஜயத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச மன்னார் மாவட்டத்தில் வைத்திய நிபுணர்கள் மற்றும் தாதியர்கள் பற்றாக்குறை நிலவி வருவதாகவும், அதே நேரம் வைத்திய உபகரணங்கள் மற்றும் கட்டடங்களுக்கான பற்றாக்குறையும் காணப்படுவதாகவும், அவற்றை கொண்டு இங்குள்ள சுகாதாரத்துறையினர் அதி உயர் சேவையை வழங்கி வருவதாகவும், விரைவில் இங்கு காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான துரித நடவடிக்கை எடுப்பதாகவும், சுற்றுலாத்துறையையும் இங்கு விருத்தி செய்து நாடு முழுவதும் சிறந்த சுகாதார சேவையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மாநகர சபையின் ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு வழங்கப்பட்டால் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் உப அலுவலகம் ஒன்றை வவுனியாவில் இயங்க செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுயேட்சை குழு ஒன்றில் கோடாளி சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளரான எஸ். கிரிதரன் தெரிவித்தார். வவுனியாவில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுவரை காலமும் நகராட்சி சபையை பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்திருந்தது. அவர்கள் செய்ய தவறிய பல விடயங்கள் உண்டு. நான் நகர சபையில் சுகாதார பரிசோதகராக பணியாற்றிய போது பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அவற்றை நேரடியாகவே நாங்கள் அவதானித்திருந்தோம். அந்த வகையில் கழிவகற்றல் செயற்பாடுகளில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றது. குறிப்பாக கணவன் மனைவி ஆகிய இருவரும் அரசு ஊழியர்களாக இருந்தால் அவர்கள் பணிக்கு சென்று விடுவார்கள். அதன் பின்னர் கழிவகற்றும் வாகனங்கள் செல்வதால் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் கழிவுகளை அகற்ற முடியாத நிலைமை இருந்தது. இருப்பினும் எம்மால் முடிந்தவரை அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுத்திருந்தேன். எனவே தற்போது சபையின் ஆட்சி எமக்கு கிடைத்தால் அதற்கான நிரந்தரமான ஒரு தீர்வினை எடுப்போம். அத்துடன் மாநகரத்திற்குட்பட்ட பகுதிகளில் கட்டட அனுமதிகளை பெறுவதில் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை சந்திக்கின்றனர். நகர அபிவிருத்தி அதிகார சபையே அந்த அனுமதியை வழங்குகின்றது. இந்த அலுவலகம் தற்போது யாழ்ப்பாணத்திலேயே அமைந்துள்ளது. மாதத்தில் சில தடவைகள் மாத்திரமே அவர்கள் இங்கு வருவார்கள். இதனால் பொதுமக்கள் தமது சேவைகளை பெற்றுக்கொள்வதில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியுள்ளது. எனவே இந்த தேர்தலில் மக்கள் எமக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் உப அலுவலகம் ஒன்றை வவுனியாவில் திறப்பதற்கான கவனத்தை எடுப்போம் என தெரிவித்திருந்தார். இதன்போது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், கட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் பாசையூரில் கடற்றொழில், விளையாட்டு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அமைச்சர் யாழ் பாசையூருக்கு இன்று கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்டார். பாசையூர் மீன் சந்தைக்கு சென்று அதனை பார்வையிட்டதன் பின்னர் இறங்குதுறைக்கும் சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தார். அத்துடன் பாசையூர் கடற்றொழில் சங்கத்துடனும் கலந்துரையாடினார். கடற்றொழிலாளர்கள் மற்றும் மக்களால் உட்கட்டமைப்பு மேம்பாடுகள் தொடர்பில் அமைச்சரிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அவற்றை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். அதன் பின்னர் பாசையூரில் உள்ள சென்ட் ஆண்டனிஸ் மைதானத்திற்கு அமைச்சர் சென்றிருந்தார். மைதானத்தை விருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதிமொழியையும் வழங்கியிருந்தார். முல்லைத்தீவு மாவட்ட கிராம அலுவலர்களுக்கான அலுவலக முகாமைத்துவ போட்டியில் மீண்டும் முதலிடத்தை பெற்று தேராங்கண்டல் கிராம அலுவலர் துஷாந்தி வினோதன் சாதனை படைத்துள்ளார்.
இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மட்ட கிராம அலுவலர்களுக்கான அலுவலக முகாமைத்துவ போட்டியில் வெற்றி பெற்றோர் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட மட்ட கிராம அலுவலர்களுக்கான அலுவலக முகாமைத்துவ போட்டியில் 2023ஆம் ஆண்டில் 150 புள்ளிகளுக்கு மேல் பெற்ற கிராம அலுவலக பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டு முதல் 3 இடங்களை பெற்ற கிராம அலுவலர்களுக்கான சான்றிதழ்களும் மேச்சுரைகளும் மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரனால் வழங்கி வைக்கப்பட்டது. இதில் முதலாம் இடத்தினை துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தோராங்கல் கண்டல் கிராம அலுவலர்கள் துஷாந்தி வினோதன் பெற்றுக் கொண்டதுடன் 2ஆம் இடத்தினை அதே பிரதேச செயலாளர் பிரிவின் அனிசியன் குளம் கிராம அலுவலகர் டி ரஜினி பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து 3ஆம் இடத்தினை கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவின் வெற்றாப்பிளை கிராம அலுவலகர் எஸ் கரிகாலன் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து 10 இடங்களை பெற்ற கிராம அலுவலர்களுக்கான மெய்ச்சுரைகளையும் மாவட்ட செயலாளர் வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மேலதிக மாவட்ட செயலாளர் எஸ் குணபாலன், மேலதிக மாவட்ட செயலாளர் எஸ் ஜேனகாந்த், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், ஏனைய உத்தியோகத்தர்கள், முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த 6 பிரதேச செயலாளர் பிரிவின் கிராம அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணத்தில் வீடொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் யாழ் புறநகர் பகுதியில் உள்ள யுவதி ஒருவரின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அடாவடியில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பில் குறித்த யுவதியால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் நேற்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளார். அதனை அடுத்து எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்ட நீதிமன்றம் அன்றைய தினம் அடையாள அணிவகுப்பை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கிரான்குளம் பாடசாலை ஒன்றில் வகுப்பறையில் 16 வயது மாணவி ஒருவர் மயங்கி வீழ்ந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை பகல் 12:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்தனர். கிரான்குளம் 8 பிரிவு அமரசிங்க வீதியை சேர்ந்த காப்போது சாதாரண தரத்தில் கல்வி கற்றி வரும் 16 வயதுடைய ராஜன் வினோஜினி என்பவரை எவ்வாறு உயிரிழந்துள்ளார். கிரான்குளம் விநாயகர் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று வரும் குறித்த மாணவி வழமை போல இன்று பாடசாலைக்கு சென்று கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் வகுப்பறையில் திடீரென மயங்கி வீழ்ந்துள்ளார். இதனையடுத்து மாணவியை செட்டிப்பாளையம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர்களின் சடலம் வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகளை மேற்கொள்ள நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு, ஊவா, மத்திய, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கு கடுமையான மின்னல் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் மூலம் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. மாஸ்கோவில் இடம்பெற்ற கார் குண்டுவெடிப்பில் இராணுவத்தின் உயர் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ரஷ்ய இராணுவத்தின் பிரதான செயற்பாட்டு அலுவலகத்தின் துணைத் தலைவரான ஜெரோல்சஸ் மொஸ்காலிக் ரஷ்ய தலைநகரின் நெஸ்டோரோவ் பவுல் பாட்டில் இடம்பெற்ற கார் குண்டு தாக்குதலில் உயிரிழந்துள்ளார். காரின் எரிவாயு சிலிண்டருக்கு அருகில் பொறுத்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருள் தொலைவில் இருந்து இயக்கப்படும் கருவி மூலம் வெடிக்க வைக்கப்பட்டது என தகவல் வெளியாகியுள்ளன. தொடர் மாடிகளிற்கு அருகில் கார் தீப்பற்றி எறிவதை காண்பிக்கும் படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் என்ற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. உக்ரைனின் புலனாய்வு பிரிவினர் ரஷ்ய இராணுவத்தினர் உயர் அதிகாரிகளை ரஷ்யாவிற்குள் இலக்கு வைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டு செய்தி. பெங்களூர் எம் சின்னசுவாமி விளையாட்டு அரங்கில் வியாழக்கிழமை இரவு நடைபெற்ற 18வது IPL அத்தியாயத்தின் 42வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸின் பரபரப்பான முறையில் 11 ஓட்டங்களால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி கொண்டது.
விராட் கோலி, தேவத் படிக்கல் ஆகிய இருவரும் இரண்டாவது தொடர்ச்சியான தடவையாக குவித்த அரை சதங்கள். கடைசி கட்டத்தில் ஜெஸ் ஹெல்ட்வுட், யாஸ் தயால் ஆகிய இருவரின் துல்லியமான பந்து வீச்சுகள் என்பவற்றின் மூலம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெற்றி பெற்றது. அந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அடைக்கப்பட்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 205 ஓட்டங்களை குவித்தது. பில் சோல்ட், விராட் கோலி ஆகிய இருவரும் 40 பந்துகளில் 61 ஓட்டங்களை பகிர்ந்து சிறந்த ஆரம்பத்தை இட்டுக் கொடுத்திருந்தனர். அதன் பின்னர் இரண்டாவது விக்கெட்டில் தேவத் படிக்கலுடன் மேலும் 95 ஓட்டங்களை பகிர்ந்த நிலையில் விராட் கோலி ஆட்டமிழந்தார். 42 பந்துகளை எதிர்கொண்ட விராட் கோலி 8 பவுண்டரிகள், 2 சிக்சர்களுடன் 70 ஓட்டங்களை குவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளுக்காக வடலி மீடியாவோடு இணைந்திருங்கள். வணக்கம்.